அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஹிந்தி ராஷ்டிரபாஷா எக்ஸாமுக்குள்ள போர்ஷன்ல ரிவிஷன் பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேப்பர் 1, அதுல போயம் 3. இதோட சம்மரி பார்க்கலாம். இன்னைக்கு தீம் 15 அகஸ்ட், ஆகஸ்ட் 15th. பாருங்க, 15 अगस्त नामक कविता के कवि हैं श्री गिरिजा कुमार माथुर. 15 अगस्त அப்படிங்கிற பேர்ல உள்ள இந்த கவிதையோட கவிஞர் श्री गिरिजा कुमार माथुर. यह कविता उस समय लिखी गई है जब भारत को आजादी मिली. यह कविता, இந்த கவிதையானது உஸ் சமை லிக்கி கயி ஹை, அந்த சமயத்தில் எழுதப்பட்டுள்ளது. எந்த சமயத்தில் அப்படின்னா, ஜப் பாரத்துக்கோ ஆசாதி மிலி, எப்பொழுது பாரதத்திற்கு சுதந்திரம் கிடைத்ததோ, பாரதத்திற்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது எழுதப்பட்ட கவிதை. 15 अगस्त के दिन आधी रात को भारत को आजादी मिली. अगस्त 15 अன்னைக்கு 15 अगस्त के दिन आधी रात को, பாதி ராத்திரியில பாரதத்திற்கு ஆசாதி மிலி, சுதந்திரம் கிடைத்தது. கவி பஹ்ரேதாரோं से सावधान रहने को कहते हैं. கவிஞர் பஹ்ரேதாரோं से, காவலாளிகளிடம், நமது நாட்டை காப்பவர்களிடம், सावधान रहने को कहते हैं, எச்சரிக்கையாக விழிப்பாக, रहने को இருப்பதற்கு कहते हैं சொல்கிறார். सदियों से पीड़ित देश मुक्ति पाकर स्वतंत्र सांस ले रहा है. सदियों से पीड़ित देश, सदी means நூற்றாண்டு, सदियों से पीड़ित நூற்றாண்டுகளாக பீடித்திருந்த தேசமானது முக்தி பாக்கர் சுதந்திர சான்ஸ் லே ரஹா ஹை, நூற்றாண்டாக பீடித்து அடைபட்டு கிடந்த தேசமானது சுதந்திர சான்ஸ் லே ரஹா ஹை, சுதந்திர மூச்சை விட்டுக் கொண்டிருக்கிறது. சுதந்திரம் என்னும் காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது. சுதந்திரமாக மூச்சு விட்டுக் கொண்டு இருக்கிறது நமது தேசம். தேஷ் கா துவார் குலா ஹை, தேசத்தினுடைய துவார், வாசலானது, வாயிலானது, குலாகை திறந்திருக்கிறது. இஸ்லியே, அதனால், பஹ்ரேதாரோं से, காவலாளிகளிடம், நமது நாட்டை பாதுகாப்பவர்களிடம், அச்சல் தீபக் கே சமான் बेदके नयनों से पहरा देने को सचेत करते हैं. அதனால इसलिए பஹ்ரேதாரோं से, நமது நாட்டை காப்பவர்களிடம், நமது பாதுகாவலர்களிடம், நமது நாட்டு படையிடம், அச்சல் தீபக் கே சமான், அணையாத அந்த விளக்கை போல, அதற்கு ஈக்குவலாக, பேதகே நயனோं से, களைப்பே அடையாத கண்களுடன், பஹ்ரா தேனேகோ, காவல் புரிவதற்கு, சச்சேத் கர்த்தேகை, எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார், விழிப்பாக இருக்க சொல்கிறார். அதாவது நமது காவல் படையை எச்சரிக்கைப்படுத்துகிறார், விழிப்படைய செய்கிறார். சதியோं से बंदी श्रृंखलाएं टूटकर समस्त दिशाएं स्वतंत्र हो गई है. இப்ப நூற்றாண்டுகளாக கட்டுண்டு கிடந்த அந்த முறைகள், அதனுடைய தொடர்ச்சியானது டூட்டுக்கர் உடைந்து, சமஸ்த திஷாயே ஸ்வதந்திர ஹோ கயி ஹை, முழுவதுமான நமது திசைகள், 4 திசைகளும் சுதந்திர ஹோ கயி ஹை, சுதந்திரம் அடைந்து இருக்கின்றன. युगों से बंदित हवा भी मुक्त होकर
बहुत तेज चलने लगी है। युगों से युगங்களாக बंदित हवा भी கட்டுண்டு கிடந்த காற்றும், காற்று கூட அடைக்கப்பட்டு கிடந்ததாம். அப்ப மனிதர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. முக்து ஹோக்கர் விடுதலை பெற்று வகுத்து தேஜ் சல்னே லகீகை மிகவும் வேகமாக வீச ஆரம்பித்திருக்கிறது. सिकुड़ी हुई सीमाएं भी प्रश्न चिन्ह बनकर खड़ी हो गई है. सिकुड़ी हुई सीमाएं भी அதாவது சுருங்கி போன எல்லைகள் கூட எல்லைகளும் பிரஷ்ன சின்ன பன்கர் கேள்வி சின்னமாக மாறி கடி ஹோ கயி ஹை நின்று கொண்டிருக்கின்றன. पुराने सिंहासन की प्रतिमाएं टूटने के कारण तूफान उठने वाला है. पुराने सिंहासन की प्रतिमाएं பழைய சிம்மாசனத்தின் உருவங்கள் டூட்னே கே காரன் உடைந்து போன சிதறி போன காரணத்தினால் தூஃபான் உட்னே வாலா ஹை புயலானது வேகமாக சுழன்று அடிக்கக்கூடிய காற்றானது உட்னே வாலா ஹை எழுந்திருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதாவது எழுந்திருக்கும் நிலையில் இருக்கிறது. इसलिए चांद से प्रकाशमान रखने को कहते हैं. அதனால அந்த புயல் காற்று வீசும்போது என்ன ஆகும்? ஃபுல்லா எல்லாம் தூசி கிளம்பி இருக்கிறதெல்லாம் அடிச்சு கிளப்பி கொண்டு போயிடும் இல்லையா? அதனால அவர் சாந்தி கிட்ட அதாவது நிலவு கிட்ட என்ன சொல்றாருன்னா பிரகாஷ்மான் ரகுனேகோ கத்தேகி பிரகாசமா இரு, நல்ல ஒளி வீசுறதாக இரு, அதுதான் நம்மளுக்கு வந்து புகழ கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இஸ்லியே சாந்து சே பிரகாஷ்மான் ரகுனேகோ கத்தேகி அதனால சாந்தினி கிட்ட அதாவது நிலவு கிட்ட பிரகாசத்தோட இரு அப்படின்னு கேட்டுக்கிறார் கவிஞர். मशाल का प्रकाश होने पर भी हमारे सामने कठिन रास्ता है. मशाल का प्रकाश होने पर भी மஷால்னா இந்த தீவட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது டார்ச் லைட் பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் முதல்ல எல்லாம் வந்து தீவட்டி நீளமா கம்பு தடிமனா இருக்கும். அதுல பெரிய பண்டல் மாதிரி சுத்தி அதுல வந்து எண்ணெய் ஊத்தி அதுல துணியில நெருப்பு வச்சிருப்பாங்க அந்த தீவட்டி. அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சது டார்ச் லைட்டு. இப்பதான் நம்மளுக்கு வந்து இன்வெர்டர்லாம் வந்துருச்சு இல்லையா? கரண்ட் ஆஃப் ஆன உடனே வந்து ஆட்டோமேட்டிக்கா எரியிற மாதிரி நம்மளுக்கு ஒளி கொடுக்குற மாதிரி. சோ அந்த தீவட்டிகளுடைய பிரகாசம் இருந்த போதிலும் பிரகாஷ் ஹோனே பர் பி ஹமாரே சாம்னே நம்மளுக்கு முன்னாடி கடின் ராஸ்தாகே கடினமான பாதை இருக்கிறது, கடினமான வழி இருக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு இப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்குது. சோ நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நம்ம பாக்குறது நம்மளுக்கு கடுமையான பாறைகளை போன்ற பாதைகளையும் பிரச்சனைகளையும் நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்குது. சுதந்திரம் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக நம்ம எல்லா வழியிலையும் நம்ம வந்து அந்த நேரத்துல ரொம்ப சுதந்திரமாகவோ ரொம்ப ஆனந்தமாகவோ இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அப்ப நம்மளுக்கு இல்ல. இந்த கண்ணை கட்டி விட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை நம்ம உடனே வந்து ரொம்ப சந்தோஷமா ஆர்ப்பாட்டத்தோட அமைதி ஆர்ப்பாட்டமாவோ இல்ல நம்மளுக்கு எல்லாமே இருக்குது we are all sufficient in all அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாவோ நம்ம இருக்க முடிஞ்ச சூழ்நிலை அப்ப நம்மளுக்கு இல்ல. शत्रुघ्न तो हट गए पर उनकी दायाओं का डर बना रहा है. शत्रुघ्न तो हट गए அந்த எனிமிகள் அதாவது எதிரிகள் என்னவோ நம்ம கிட்ட இருந்து அகன்று போயிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் விட்டுட்டு போன அந்த சாயங்களானது நம்மளை இன்னும் வந்து பயமுறுத்திட்டு இருக்குது. ஏன்னா நம்ம அவ்வளவு ஒரு மோசமான அடிமைத்தனத்துல பற்றுந்து நம்ம இருந்தோம். அதுல இருந்தே நம்ம வந்து முதல்ல வெளியில வரணும். शोषण के कारण हमारा समाज कमजोर तो है पर नई जिंदगी का विश्वास अटल है. शोषण के कारण சோஷன்னா வந்து உறிஞ்சுறது. நாம் வந்து சுரண்டப்பட்டோம். நாம் வந்து நம்முடைய சக்திகள் அனைத்தும் உறிஞ்சப்பட்டது. சோஷன் கே காரன் ஹமாரா சமாஜ் இந்த காரணத்தினால நம்மளுடைய சொசைட்டியானது
கம்சோர் தோகை வீக்காக தான் இருக்கிறது பர். ஆனால் நயி ஜிந்தகிகா புதிய வாழ்க்கைக்கான விஸ்வாஸ் நம்பிக்கையானது அட்டல்கை அசைக்க முடியாததாக இருக்கிறது. நம்ம கண்டிப்பா நல்லபடியா முன்னேறிடுவோம், நம்ம சொசைட்டியை நம்ம காப்பாத்திடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நம்மளுக்கு இருக்கிறது. ஜெய்சே गंगा में लहरों का चढ़ाव लगातार रहता है, उसी प्रकार लोगों में उत्साह की लहरें लगातार रहना चाहिए. ஜெய்சே எப்படி, அதாவது இந்த எண்ணமானது நம்ம வந்து சுரண்டப்பட்டோம், நம்மளுடைய சக்திகள் அனைத்தும் உறிஞ்சப்பட்டது, நம்மளுடைய இயற்கை வளங்கள் வந்து கொண்டு போயிட்டாங்க நிறைய. சோ நம்ம வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறோம், நம்ம பலவீனமா இருக்கிறோம்னு தெரிஞ்சாலும் நம்மளுடைய புதிய வாழ்க்கைக்கான நம்பிக்கை வந்து அசைக்க முடியாததாக நம்ம கிட்ட இருக்குது. அப்படிங்கிற இந்த எண்ணமானது எப்படி இருக்குதுன்னா, ஜெய்சே கங்கா மே எப்படி கங்கையில நகரம் கா சடாவ் அந்த அலைகளானது ஏற்றம் பெற்றுக்கொண்டே ஒவ்வொரு முறையும் அந்த கரையை அடித்து திரும்ப வரும்போது இன்னும் முதல்ல விட பலமான வேகத்தோட வந்து திரும்ப வந்து அடிக்கும். அது எப்படி இருக்குன்னா லகாத்தார் ரத்தாரை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. உசி பிரகார் அதே மாதிரி லோகோங் மே மக்களிடம் உற்சாகி லகரே உற்சாகம் நம்பிக்கையோட அந்த உற்சாகம் அப்படிங்கிற லகரை அலையானது லகாத்தார் ரகனாச்சாயி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். कविता पढ़कर हमारे मन में उस दिन का एहसास होता है जब हमें आजादी मिली थी. கவிஞர் சொல்ற அந்த வரிகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது, கவிதா படுக்கர் கவிதையை படிச்சுட்டு ஹமாரே மன்மே நம்மளுடைய மனதுல உஸ் தின் கா எஹ்சாஸ் ஹோதா ஹை அந்த தினத்தினுடைய அந்த உணர்வு நம்மளுக்கு ஏற்படுகிறது, தோன்றுகிறது. என்ன உணர்வுனா, ஜப் ஹமே ஆசாதி மிலி தி எப்ப நம்மளுக்கு சுதந்திரம் கிடைத்ததோ அப்ப வந்து நம்ம எந்த உணர்வுல இருந்திருப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணமானது இப்ப நம்ம இந்த கவிதையை படிக்கும் போது நம்மளுக்குள்ள தோன்றுகிறது அப்படின்னு நம்மள வந்து நினைக்க வைக்குது இந்த கவிதை வரிகள். இந்த கவிதை வரியை படிக்கும்போது அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம நாடு கஷ்டத்திலையும் அடிமைத்தனத்திலையும் இருந்திருக்குது, அதுல இருந்து வெளியில வரும்போது கூட நம்மளால அத வந்து சுதந்திர காற்று கிடைச்சும் கூட நம்மளால அதை நிம்மதியா சுவாசிக்க முடியாம ஒருவித பயத்தோட இன்னும் வந்து முதல்ல விட அதிகமான தற்காப்பு உணர்ச்சியோட நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த கிடைச்ச சுதந்திரத்தை நம்ம விடாம தக்க வச்சுக்கிறணும், எந்த ஒரு தீய சக்திகள் கிட்ட இருந்தும் அப்படிங்கிற அந்த தவிர்க்க இயலாத அந்த இயல்பு, அந்த உணர்வு, அதையெல்லாம் கவிஞர் வந்து இந்த கவிதையில அழகா வந்து கொண்டு வந்திருக்கிறார். நாட்டை பாதுகாக்கிற நமது படை வீரர்கள், நமது காவலாளிகள் மட்டும் அது அவங்களுக்காக மட்டும்தான் இத மேல இங்க உள்ளதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கிறது கிடையாது. அது வந்து நம்மளுக்கும் தான், நம்மளுக்காகவும் சொல்லப்பட்ட வார்த்தைகள். சோ இது வந்து சுதந்திரம் அடைந்தப்பதான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம எந்த நேரமும் கவிஞர் சொன்ன இந்த உணர்வுகள், ஸ்ரீ கிரிஜாகுமார் மாத்தூர் அவர்கள் சொன்ன இந்த உணர்வுகள், நம்ம நாடு, நம்மளுடைய வளம், நம்மளுடைய மனிதநேயம், அதை நம்ம வந்து நல்லபடியா பாதுகாக்கணும், அதை நம்ம வந்து தொடர்ந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும். நம்மளுடைய நாடு, நம்மளுடைய இயற்கை, நம்மளுடைய வளம் அப்படிங்கிறத நம்ம வந்து சரியா பயன்படுத்தணும். இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். இந்த தேர்டு போயமோட இந்த சம்மரிய நல்லபடியா ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.